கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனத்துல 3rd செக்ஷன் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தில் இந்த செய்திகளை கடந்து சொல்லுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வாழாமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வாழாமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வந்தன் சிறகுகளே நிழலில் என்றும் மகிழ செய்தீர். வந்தன் சிறகுகளே நிழலில் என்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உராரா ரிவரா அப்பாரா உபரா ரெப்பாரா ரிகரா ரிகாரா ரிகரா. எந்தன் பலவின நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. ஆமென். எந்தன் பலவின நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், முத்து முருகன் பிரைஸ் லார்ட், ராஜேஷ் டேனியல் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அக்கா பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். சரி, இப்ப 19வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, நம்ம ஆகையால்ங்கிற ஒரு வார்த்தையை நேற்று ஃபுல்லா தியானிச்சோம். ஆகையால் ஆழமான செய்தி. இன்னைக்கு என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கதற்கு தீவிரமாகியும் பேசுவதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதுக்கு தானும். 3 காரியத்தை 3 ஸ்பீட். இந்த ஸ்பீடுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்பீடெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் இது ஆப்போசிட்டா தான் செய்வாங்க. ஒரு மூக்கு முன்னாடி கோவம் பாத்துக்கீங்களா? கோவம் எங்க இருக்கும்? மூக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கும். ஆனா கோபிக்கிறதுக்கு லேட் பண்ணு அப்படிங்கிறாரு. பேசுறதுக்கு பொறுமையா இருக்கு, அதாவது வெயிட். நம்மளால அப்படிலாம் இருக்க முடியாது. நம்ம தான் முதல்ல பேசணும், மற்றவங்க நான் பேசுறதை கேட்கணும், வேற வழி கிடையாது. யூ ஷுட் லிசன் டு மீ அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்து பாருங்க, கேட்கறதுக்கு தீவிரம். கேட்கறது காது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இன்னைக்கு இத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைபிள்ல இருந்து சில கேரக்டர்ஸ் காட்ட போறேன். கேரக்டர்ஸ் பாத்திரம், இதெல்லாம் ஒரு டிராமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ராஜா பாட் அப்படின்னு ஒருத்தர் நடத்துவார். அது ராஜா பாட்டுடைய நட வித்தியாசமா இருக்கும், பேச்சு வித்தியாசமா இருக்கும், மூமெண்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். இதை நம்ம ராஜா பாட் அப்படின்னு ஒரு கேரக்டர். அது உண்மையிலேயே அந்த கேரக்டர் மாதிரியே அந்த நடந்துருவார், மாறிடுவார். அது போல பைபிள் வந்து ஒரு கேரக்டர் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வசன சம்பந்தமாக பைபிள் எடுக்காமலே காட்ட போகிறேன். யோவான் ஸ்நானகர். சரி, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 6 மாசம் சீனியர். ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கும், பேச்சு வித்தியாசமா இருக்கும், எல்லாமே வித்தியாசமா இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்னா, வாயை பொத்திட்டு இருந்தானா நீ உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர் அப்படி கிடையாது. அவருக்கு மூக்கு மேல கோவம் வரும். ஏறுவது ராஜா கிங். அவர் என்ன செய்தார்னா ஒரு தப்பு பண்ணார். என்ன தப்பு பண்ணாரு? அண்ணனுடைய மனைவியை தன் மனைவியாக வைத்துக் கொண்டார். சரியா தப்பா? தப்பு. நம்ம என்ன சொல்லுவோம்? கவரிய இதெல்லாம் அப்படியே கேட்காத மாதிரி இருந்துக்கோ, பேசிடாத,
ஆனா அந்த கேரக்டர் என்ன சொல்லணும்னா, நான்லாம் அப்படி கிடையாது, நான் பேசத்தான் செய்வேன், நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா என்ன போகும், தலை போயிடும், கண்டுக்கிட மாட்டேன், தலை தானே எடுப்ப ஏடு. ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், பேசுறதை மட்டும் நான் நிப்பாட்ட மாட்டேன். இங்க நம்ம பாக்குறது ஆப்போசிட் கேரக்டர். யோவான் ஸ்நானகர் மாதிரி, யோவான் ஸ்நானகர் ஒரு கேரக்டர் ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சாரு. நாம் யோவான் ஸ்நானகர் கிடையாது. நம்ம எப்படி இந்த பூமியில வேதத்தின்படி வாழணுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க இருக்கோம். கேட்கிறதற்கு, அதாவது இங்கிலீஷ்ல சொல்றேன், எழுதிக்கணும். ஸ்வீட் டு ஹியர். ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு கார் பேர். ஃபாஸ்டா போயிடும், ஸ்வீட்னு ஒரு கார். ஸ்வீட் டு ஹியர் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, மத்தேயு 13வது அதிகாரம் 9 13:9. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கு. எல்லாரும் காதற்கா இருக்கு, எல்லாருக்கும். ஆனா இப்ப அந்த பரலோக சத்தியத்தை ஆண்டவர் செய்றாரு சொல்றாரு. இந்த பரலோக சத்தியத்தை குறித்து சொல்லும் பொழுது உங்க காது அப்படியே அலர்ட்டா இருக்கணும், அப்படியே அலர்ட்டா இருக்கணும். நான் எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போயிடணும். ஏன்னா ஒவ்வொரு காரியத்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, பரலோகத்துக்காரர் சொல்றாரு. இந்த அப்படி சீஷர்கள் எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும், நல்லவங்களா, ரொம்ப நல்லவங்க, நல்ல சந்தேகமே இல்லை. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த சீஷர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். என்னன்னா, யார் பெரியவர்கள் பிரச்சனை. நான் பெரியவனா, நீ பெரியவனா, அம்மையை கூட்டம் வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்க. வணக்கம் வணக்கம் வைக்கும் அந்த அம்மா. இவரும் வணக்கம் வைத்தாரான்னு தெரியல, பைபிள்ல காணும். அந்த அம்மா சொல்லும், 2 பசங்க இருக்காங்க, எனக்கு தெரியுமில்ல, நீங்க என்ன செய்யணும், மறுமையில், அதாவது அந்த இங்கெல்லாம் விட்டுச்சு, மறுமைக்கு போயிடுச்சு. வலது பக்கம் ஒருத்தர் இருக்கணும், ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல ஏதாவது ஒரு பசங்க இருக்கும். அதை நீங்க இங்கேயே நாங்க கொடுத்துருவோம் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்பவுமே இந்த போட்டி, பொறாமை, யார் பெரியவன் தானே ஆச்சு. நான் எப்பவுமே யோசிச்சு பார்ப்பேன், இந்த சீசர்கள் யாராவது ஒருத்தன், ஒரு சீசன் யாராவது ஒருத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே நீங்க பரலோகத்தை விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்தீங்க, பல முறை சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் ஆண்டவரே, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நோ சான்ஸ். அவங்க கண்கள் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அவங்க மட்டும் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா, யோவான் ஸ்நானகனை, சரி, யோவான் வெளிப்படுத்துதல கொண்டு போய் காட்டின பரிசுத்தாவியானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அநேக வெளிப்பாடுல காட்டிருப்பார். வெளிப்படுத்தல் நீங்க பாக்குற அத்தனை சத்தியத்தையும், வெளிப்படுத்தல் நீங்க பாக்குறத எங்க செஞ்சிருக்கலாம், ஆண்டவர் இன்னும் தெளிவா நமக்கு சொல்லியிருப்பார். எல்லாமே மறைபொருளா கொடுத்துருக்கு. சரி, அது முடிஞ்சிருச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்வீட் டு ஹியர், கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். வசனத்தை திரும்ப வாசிப்போமா, வெளி யாக்கோபு 1வது அதிகாரம் 19 வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறது, யாவரும் நல்லது, எல்லாரும் கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும், தீவிரமா இருக்கணும். ஆனா நம்ம எதுல தீவிரமா இருக்கோம்னா, நான் சொல்றத நீ கேள், நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். சரி, இங்க கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கிறதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 13வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசு. ஓமைகளா பேசுறதுக்கு காரணம் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இங்க 2 கூட்டம் இருக்காங்கப்பா, நீங்க ஒரு கூட்டம், அவங்க ஒரு கூட்டம். பாருங்க 14 அவர் படுத்தி பரலோக ரகசியங்களை அறியும்படி. பரலோக ரகசியங்கள் அறிவு காது அப்படின்னு கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னைய பார்க்க ஒரு சகோதரர் வந்தார், பிரதர். அவர் என்கிட்ட சொல்றாரு, அதாவது என்னை ஐஸ் வைக்கிறது, நான் எதுல மயங்குவேன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் பயங்கரமா, பிரதர் நீங்க யூடியூப்ல போடுற செய்தி எனக்கு அவ்வளவு பிரயோஜனமா இருக்குது, என்ன அருமையா சொல்றீங்க, ஆச்சா போச்சான்னு அவர் போடுற பில்டப்ப பார்த்தாலே தெரியுது இந்த ஆளு கேட்கவே மாட்டாரு. நமக்கு கொஞ்சம் குசும்பு, எனக்கு உங்களுக்கு எனக்கு ரொம்ப இருக்கும். நான் பைய கேட்டேன், பிரதர் இப்ப நான் யூடியூப்ல எது நான் போட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டேன். ஷாக் ஆயிடுச்சாங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்பேன். பைய சொல்றாரு, யோவான் நீங்க சொல்லும் போது நான் கேட்டேன், அதுக்கப்புறம் நான் கேட்கறது பாட்டுட்டு சமையல் கொஞ்சம் நாட்டு கேட்டேன். நான் இவர் என்ன ஐஸ் ஐயா
நீ நான் யூடியூப்ல மெசேஜ் போடுறத நீ கேட்டேன்னா எனக்கு லாபம் அப்படின்னு எனக்காக சொல்லியிருக்கேன். நான் சொல்லுவேன், என்கிட்ட வர பேஷண்ட் ஆவிக்குரிய மக்களா இருந்தாங்கன்னா அவங்க பைபிளை டீச் பண்றதுக்கு நான் என்ன செய்வேன், எனக்கு மெசேஜ் இருக்கு, நீங்க கேளுங்க பாருங்கன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஆனா என்னை ஐஸ் வைக்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நான் புடிச்சுக்கிட்டேன். அவர் போயிட்டாரு. அவர்கிட்ட சொன்னேன், பாருங்க பிரதர், நீங்க அவரு என்கிட்ட எப்படி தன்னை பெருமைப்படுத்திட்டு இருந்தாருன்னா, நான் தியாலஜில போஸ்ட் கிராஜுவேட் பண்றேன். நான் கேட்டேன், நீங்க தியாலஜில போஸ்ட் கிராஜுவேட் அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன். அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டீஃபன் வந்தாரு. ஸ்டீஃபன் என்னை இம்சை பண்றாரு, இவர் என்ன ஆக்சுவலா பண்றாருன்னு கேட்டேன். சார் 2-3 கட்சியில இருந்தார் சார். 2-3 கட்சியில் இருந்துட்டு இப்ப அவங்க அம்மாவுக்கு இடுப்பு வலி, என்கிட்ட காக்கா வர்றாங்க, என்கிட்ட காட்டிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே. என்ன சொல்றது, உங்க மெசேஜ் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அது என் ஆவிக்குரிய வாழ்க்கையில பயங்கரம். இதுதான் மக்கள் நம்மள கிறுக்காக்குது. இப்ப பாருங்க, இவருக்கு என்ன ஆசை இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 13வது அதிகாரம் 16வது வசனம், அவளுக்கு அவர் பரலோகத்தின் ரகசியங்கள், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், புதியவான புதிய பூமி பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் 10 செய்தி நான் போட்டேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா இல்லையோ, எனக்கு பிரயோஜனமா இது நீங்க எல்லாம் இருக்கிறதுனால அந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்றேன், போட்டேன், முடிச்சாச்சு. இன்னைக்கு வேற செய்தி. சரி, ஃபர்ஸ்ட் இதான் பாயிண்ட். இப்ப கேட்கறதுக்கு தீவிரம்ங்கிற அடுத்த பாயிண்ட என்ன வசனம் உங்களுக்கு நான் கேட்கறதுக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 10வது அதிகாரம் 17. ரோமர் 10:17. ஆகையால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால. கேள்வி, இந்த கேள்விங்கிறது கொஸ்டின் கிடையாது, கொஸ்டின் கேள்வி கிடையாது, கேட்கிறதா கேள்வி. கேள்வி ஞானம் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? ஒரு சொல்லலாம், அவங்க ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு கேள்வி ஞானம் அப்படின்னு இருக்கும், பயங்கர நாளன். படிக்காதவங்களா இருந்தாலும் அப்படி ஒரு சப்ஜெக்ட் பேசுவாங்க, ஆச்சரியமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் நான் உங்களுக்கு சொல்றேன், படிக்காத கேள்வி ஞானத்துல உள்ள ஒரு நபர். இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாம் ஜபத்ரே. அவருடைய காசட்ல அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்கார். சாம் ஜபத்ரேக்கு இவர் ஹீரோ மாதிரி. இவர் ஒரு படிக்காத ஒரு நபர், எழுத படிக்க தெரியாதவர், நல்ல வயதானவர், சென்னையில ஒரு கிராமத்துல அந்த சபர்ல இருக்கார். ஆண்டவருக்குள்ள பயங்கரமா விசுவாசத்துல வளர்ந்து 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 ஆண்டவர் ஒரு நாள் சொல்றாரு, அப்பா தம்பி, உன்னைய மகனே, நான் உன்னைய பைபிள் காலேஜில் கூட்டிட்டு போய் டீச் பண்ண போறேன். பைபிள் காலேஜ், ஆண்டவரே எனக்கு எழுத படிக்க தெரியாது ஆண்டவரே, அங்க போய் நான் கூட்டம் வச்சீங்க. நான் உனக்கு போதிட்டேன், சரியா? அப்ப காலையில 3:30 மணிக்கெல்லாம் ஆண்டவர் வந்துடுவார் அவனுடைய ரூமுக்கு. வந்து அவரே பைபிளை டீச் பண்ணுவார், கேட்பாரு. ஆண்டவர் கவனமா கேட்டு 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 அவர் மைண்ட் ஃபுல்லா அந்த வசனத்துக்குள்ள ஏறிடும். அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஸ்டாலின், ஜானி ஏமால் படிச்சிருக்காங்க அவங்க அம்மா அப்பா. நான் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், உங்க அம்மா உன்னைய படிக்க வச்சனால நீ எழுத படிக்க தெரியுது அப்படின்னு சொன்னேன். சரி, அவங்க படிச்சவங்க, நீங்க அவங்களை இசாக்காரங்க கூட்டத்தில். நான் சொல்றது எழுத படிக்க தெரியாதவர். அதிகாலையில் ஆண்டவர் டீச் பண்ணுவார், பைபிளை டீச் பண்ணுவார். கேட்டு 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 அவருக்கு இருக்கிற நாலேஜ் வேறு யாருக்கும் கிடையாது. பைபிள் காலேஜில் போய் நிற்பாரு, எல்லாரும் பார்ப்பாங்க, அந்த கோல்டு மேன் என்னையா சொல்ல போறான்னு சொல்லி வசனத்தை. இப்போ நம்ம இங்கே லீலா அம்மா மாதிரி, லீலா அம்மா பைபிள் கையில் இருக்காது, ஆனால் வசனங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும். மனப்பாடம் சொல்ல. ஆனால் அது எப்படி சொல்லணும்னா, கிளிப்பிள்ளைக்கு சொல்லணும். கிளிப்பிள்ளை என்ன சொல்லணும், ஆரம்பிச்சு கடைசி முடிச்சுட்டு என்னன்னே அதுக்கு தெரியாது. ஆனா இவர் அந்த வசனத்துடைய விளக்க சொல்லிட்டு இருப்பார். சரி, இது கேள்வி ஞானம். பார்ப்போம். ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். நீதி, தேவ நீதி, எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். நீதி அது எங்க வரும்? இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ஃபர்ஸ்ட் லெவல் இருதயம் விசுவாசம். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை. இத நம்ம அறிக்கை செய்யணும், வாயை திறந்து சொல்லணும். இயேசு என் ரட்சகர், இயேசு என்னை ரட்சித்தார், பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை சொல்லணும். அவரை விசுவாசிக்கிற நீவனும் அவன் வெட்கப்பட்டு போயிருந்தது. விசுவாசிக்கிறவனுக்கு வெட்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இது இந்த ட்ரெஸ் இல்லாத வெட்கம் கிடையாது. என்ன வெட்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு நாள் ஆளுடைய சமூகத்தில் போய் நிற்போம். நல்லது, உண்மை முன்னோத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், நீ அநேகத்திலே அதிபதியாக வைப்பேன்னு சொல்லி மத்திய 25வது அதிகாரத்துல வசனம். அந்த வசனத்தின்படி போய் நிற்கும் போது நம்ம வெட்கப்பட மாட்டோம். இங்க உங்களுக்கு அநேக தாளந்துகளை கொடுத்திருக்காரு. ஆனா தாளந்துகளை நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. தெரியாம கூட யார்ட்டையும் சுவிசேஷத்தை சொல்லிட மாட்டீங்க. உங்க பைபிளை பாத்தீங்கன்னா அப்படி நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா அன்னைக்கு போய் நிற்கும்போது வெட்கம் பண்றாங்க. சரி, இது 12வது வசனத்தை வாசி. ரோமர் 10:12. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம் இல்லை. ஏன் யூதர் கிரேக்கர் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு குரூப், ஆப்போசிட்டான குரூப், ரெண்டு சேரவே முடியாது. இந்த யூதர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யெகோவா தேவனுடைய பிள்ளைகள், என் ஜனம் அப்படிங்கிறார். இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன், அப்படி அப்படிதான் பாப்பாரு. அப்படி பாப்பாரு இவங்களுக்கு. ஆனா அது யூதர்கள், யெகோவா தேவனுடைய பிள்ளைகள். கிரேக்கர்களுக்கு வித்தியாசம் இல்ல. கிரேக்கர் யார் சொல்லுங்க? அவங்க தத்துவத்துல எக்ஸ்பர்ட். அவங்க தத்துவம், சாக்ரட்டிஸ் அவங்க ஹீரோ. அவர் எதெல்லாம் சொல்றாரோ அதை அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. பயங்கர அறிவாளிகள், கடவுளே கிடையாது. ஆனா என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களோ 2 பேரும் ஈக்குவல் ஆயிடுறாங்க. அதான் ஆச்சரியமான காரியம். யூதங்கிற பெருமையை அவனை விட்டு போயிடும். கிரேக்கர்கள் விசுவாசத்துல வளர்ந்து ஈக்குவல் ஆயிடுறாங்க. அதான் சொல்றாரு, யூதன் என்று கிரேக்கன் எல்லோரும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தராய் இருக்கிறார். அப்ப அந்த ஐஸ்வர்ய சம்பந்தர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17வது வசனம். அதெல்லாம் விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வினானது எவ்வளவு பைபிளை படிக்கிறீங்களோ மெசேஜை கேட்கறீங்களோ அது உங்க இருதயத்துக்குள்ள வந்துடும். அதனாலதான் இந்த செய்தியை நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். என் மனைவி அன்னைக்கு கேட்டா, இப்படி போட்டு நீங்க மண்டையை உடைக்கிறீங்களே, எத்தனை பேர்த்த ஒழுங்கா கேட்பாங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியாது. ஒரு சிலர் ஸ்டாலின் கரெக்டா பாருங்க. ஒரு சிலர், இது ஸ்டாலின் கிடையாது, நான் ஒரு நபரை பத்தி சொல்றேன். தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் அவங்க பேரை போடுறாங்க. அவர் இதுல வந்துருவார், பிரைஸ் எல்லாம் அப்படி போடுவாரு. போட்டுக்கிட்டு மற்ற சோழிக்கு போயிடுவார். அன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன், பேர சொல்ல மாட்டேன். இஸ்ரேல் மக்கள் அடிமையா இருந்தார்கள். 400 வருஷம் இருந்தாங்கன்னு சொல்லி பைபிள் இருக்கு, 430 இருக்கு. வித்தியாசம் என்ன? ஏன்னா நீங்க எல்லாம் ஒரு பைபிள் ஸ்காலர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். பதிலே போடல. ஆனா ஆரோக்கியராஜ் பிரதர் அருமையா மெசேஜ் ஆன்சர் பண்ணுவார். அவர் வேலை என்ன போடுவாரு, டாக்டருக்கு நான் அட்டண்டன்ஸ் போட்டுவேன்ட்டு போயிடுவார். அப்படி அது பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளலாம், துதிக்கிறோம். சரி, அப்ப கேட்கறதுக்கு நம்ம என்ன இருக்கணும்? விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால. தேவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்க உங்க காது ஷார்ப்பாயிடும். இந்த காது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஓமை சொல்றேன். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அம்மா இருக்கு, குட்டி பிள்ளை ஒண்ணு இருக்கு. இந்த குட்டி பிள்ளை தவழ்ற வயசு. திடீர்னு அந்த பிள்ளை அழுகுதுச்சுன்னா அம்மாக்கு தெரியும் ஏன் இந்த பிள்ளை அழுகுதுன்னு, மற்றவங்களுக்கு தெரியாது. என்னுடைய மக டீனா தேக்கியா குட்டி பொடுசு மட்டும் கொண்டாடுறா, பொடுசாடுறா. நானு, எங்க அம்மா, அப்பா, அஜி எல்லாரும் அதை தூக்கி வச்சுக்கிட்டே இருப்போம். பொம்மை குட்டி மாதிரி இருந்தா, பிங்க் கலர்ல இருப்பா. ஒரு நாள் சாயங்காலம் வீல் அழுகிறா, பயங்கரமா அழுகிறா. எங்க அம்மா பால் கொடுத்து பாக்குறாங்க, பாலை குடிக்க மாட்டேங்கிறா, அதோ துப்பிட்டா. அஜி உடனே என்ன செஞ்சா, ஆண்டி நான் வெளியில கூட்டிட்டு போறேன், காத்து ஆக்சிஜன் வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி. எங்க அம்மாவுக்கு புரியுதுல, வெளியில இதுக்கு கூட்டு போறான்னு. ஓப்பன் ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போறா. இந்த காத்து அப்படியே அவன் மேல படுது, அப்படி தூங்கிட்டான். இவட்டு கொண்டு பிள்ளை நான் கண்ணால பாக்குறேன். நான் கேட்டேன், இந்த காலேஜில் மெடிக்கல் காலேஜில் படிச்ச பொண்ணு சொல்லி கொடுப்பாங்க, சொல்லிக்கலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த தாயுடைய காது ரொம்ப கேர்ஃபுல்லா அலர்ட்டா அப்படியே ஆடிட்டு இருக்கும். என் பிள்ளை ஏன் அழுகுது? பால் கழுகுதா, தண்ணி கழுகுதா, இல்ல மோஷன் போயிடுச்சா, யூரின் போயிடுச்சா, அந்த நனைஞ்ச நாள் அழுகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்து டக்குன்னு செஞ்சு. அந்த அளவுக்கு நம்ம காது ஷார்ப்பா இருக்கும். அப்படி இருந்தா தான் இந்த காரியம் நமக்கு புரியும். ஒரு நடந்த சம்பவத்தை நான் வந்து சொல்ல போறேன். ஒரு டாக்டர்
அவர் பேர் டாக்டர் இளங்கோவன். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார், நல்லா வயசாகிடுச்சு. முந்தி எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு மதுரையிலேருந்து வருவார், காரணத்தில் வருவார். முதல்லையும் பல ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜரி பண்ண போவார். அவருக்கு 7 அக்காமார்கள், 7 அக்காமாரு. 8வது பிறந்த ஆண் பையன் தான் இவர் டாக்டர் இளங்கோவன், எம்எஸ் எக்ஸ்பர்ட் சர்ஜன். அது என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சர்ஜரி பண்ண வந்தார், பல வருஷம் வந்தார். ஒரு நாள் என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பார், பேசிட்டு இருப்பார். அம்மாவுக்கு டாக்டர் இளங்கோவன் ஒத்த பிள்ளை பார்த்தீங்களா, அது ஆப்ரேஷன் பண்ண போயிருக்குது, எப்போ வரும்னு தெரியாது, ஆனால் காத்துக்கிட்டே இருக்கும். அம்மா காத்துக்கிட்டே இருக்கும், எப்போ என் பையன் வருவான், எப்போ என் பையன் வருவான். அப்பா கண்டுக்கிட மாட்டான், நல்லா ஒத்திக்கிட்டு இருப்பான். இவர் சொல்றாரு, டாக்டர் இளங்கோ சொல்றாரு, டாக்டர் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் என் காரை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு நான் வந்து ஸ்டெப்பில் ஏறி வருவேன். நான் ஸ்டெப்பில் ஏறி நான் பெல் அடிக்கணும், எங்கள் அம்மா காரை திறப்போம். நான் கேட்பேன், எப்போ என்னம்மா நீ, நான் எந்த வர்றதை பற்றி எப்படிமா உனக்கு தெரியும்? நான் என்னத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன், உலகத்தில் நீ தாண்டா எனக்கு இருக்க, உனக்காத்தாண்டா நான் காத்துக்கிட்டு இருப்பேன். எனக்கெல்லாம் ஆச்சரியமாச்சு, இது முடியுமா? முடிஞ்சிச்சு. சரி, இது ஒரு தாய் பையனுடைய வருகைக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கிற தாய். சரி, வாசிப்போமா. இப்போ ஒரு சில நபர்களை பைபிள் இருந்து அவங்க காட்டப்படுது. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 12வது வசனம். 5:12. இப்ப தாவீது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கிறோம். தாவீது, கர்த்தர் 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 12. கர்த்தர் தன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக திடப்படுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப எலெக்ஷன் வருது, யாரு எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. எல்லாருக்குமே ஆசை, நான் எம்பி ஆயிட மாட்டேனா, நான் டெல்லிக்கு போயிட மாட்டேனா, நான் அங்க போயிட மாட்டேன். கடைசியில சில சமயம் என்னம்னா தொங்கிக்கிட்டு இருக்கும், அப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. தாவீதிய ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார், நீதான் ராஜா. கன்ஃபார்ம் பண்ணி திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்ட பொழுதுனா அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆண்டவனை தெரிந்து கொண்டார், என்னை அந்த பாதையில கொண்டு போகிறார், கன்ஃபார்ம் ஆச்சு. என் வாழ்க்கை நான் ஒரு சின்ன கம்பேரிசன்ல காட்டுறேன். 2000 நான் ரட்சிக்கப்பட்டு இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஊழியத்தை என்னை கொண்டு போயிட்டே இருக்கிறேன். நேற்று நைட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அந்த ஸ்விம்மிங் எல்லாம் போயிட்டு வந்து பிரெயின் கொஞ்சம் வேலை செய்ய மாட்டேன்டுச்சு. கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சரஸ்வதி என்னுடைய பிஏ கேட்கறா, சார் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்களா சார்? அந்த பொண்ணு கேட்டேன். பிரெயின் வேலை செய்யல. ஏமா எடுத்து வச்சிட்டேன்ப்பா அப்படின்ட்டு நாட்டில் ஏறி வந்துட்டேன். காலையில பார்த்தா நோட்ஸ் இல்லை, கொண்டுடல. நான் உடனே மரியாளுக்கு ஃபோன் பண்ணி, மரியாள் என் நோட்ஸ் தானே மரியாள் அப்படின்னு சொன்னேன். அவ மெசேஜ் முடிச்சு நேரம் அதை கொடுத்து விட்டுட்டான். அப்ப இந்த 2000ல இருந்து இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி கொண்டே வர்றாரு. என்னுடைய பலவீனம், சில பிரெயின் வேலை செய்ய மாட்டேங்குது, ஆனாலும் ஊழியம் தடைப்பட மாட்டேங்குது. இதைத்தான் நான் சொல்றேன். தாவீது கண்ட பொழுது அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது வசனம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். எக்ஸ்பான்ஷன். இப்ப நீங்க கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கிறீங்க, வார்த்தை உங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது, நீங்க ரட்சிக்கப்படுறீங்க, ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அப்படியே ஆண்டவர் உங்களை உயர்த்துறாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எங்க நேரம் கூடனா கூடவே இருக்காரு. இப்ப தாவீதுக்கு எப்பவுமே ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வார். இந்த பச்சை வெள்ளம் விட்டுருங்க, அதெல்லாம் மனசுல இருந்து தூக்கி போட்டு. இந்த தாவீது வேற தாவீது. சரி, 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 19. பிலிஸ்தியருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது, கர்த்தர் போ, கேட்கறதுக்கு காது, இதான் சொல்றேன், காது இருந்ததுனாலதான் ஓ அப்படின்னாரு. சாமுவேல் குட்டி பையன், ரொம்ப குட்டினா வாலிபன். குட்டினா அந்த பேவில வாலிபன், ஒரு 16-17 வயசு இருக்கும் அவனுக்கு ஆண்டோட சத்தமே கேட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் கூப்பிடுறார், சாமுவேலே சாமுவேலே அப்படிங்கிறார்.
ஏலி தாத்தா தான் கூப்பிட்டாங்க, குடு குடு குடுன்னு ஏலி தாத்தா கூப்பிட்டீங்களா தாத்தா அப்படிங்கிற காது சரியா டியூன் ஆகல இருக்கு. 2வது மறுபடியும் கூப்பிடுறாரு, நான் கூப்பிடலப்பான்ட்டேன். 3வது ஏலி தாத்தாக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, ஆண்டவர் கூப்பிடுறாருப்பா, எப்பா உன் காதை கொஞ்சம் சரி பண்ணு. இவருக்கு காது கேட்காது, கண்ணு போச்சு. ஆனா ஆண்டவர் யார்கிட்ட பேசணும் சொல்லுங்க? பிரதான ஆசாரியனாகிய ஏலிட்ட பேசணும். இன்னும் இவன்கிட்ட பேசி வேஸ்ட். இவன் பையன் தான் முக்கியம். அவனுக்கு பசங்க என்ன சேட்டை பண்ணாலும் கண்டுக்கிற மாட்டான். அந்த நேரத்தில் ஏலி தாக்கா கண்ணையும் மூடிக்கிடுவாரு, காதையும் மூடிக்கிடுவாரு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, ஏலி நீ கேர்ஃபுல்லாரு, உன் பிள்ளைகள் எல்லாம் சேட்டை பண்றாங்க, ஆண்டவர் உன் வாழ்க்கையை முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி கண்டுக்கிட்டே மாட்டார். காது கேட்காது, கண்ணு கேட்காது. அதனால ஆண்டவர் தள்ளிடுவார். தள்ளிட்டு யாரை கொண்டாடுறாரு பாருங்க, சாமுவேல் குட்டி பையன்ட்ட என்னெல்லாம் நடக்குங்கிறத தெளிவா சொல்லிட்டார். ஏலி தாத்தா கேட்கிறாரு, சாமுவேலே ஆண்டவர் என்ன சொன்னார்னு எனக்கு கரெக்டா சொல்லு, ஏதாவது ஒண்ணு நீ என்கிட்ட சொல்றது மறைச்சாலும் ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லுவார். இவருக்கு என்ன எல்லாத்தையும் பட எல்லாம் சொல்லிட்டாரு. உங்க பையன் 2 பேரும் செத்து போயிடுவாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவர் கர்த்தர் நல்லவர், அவருக்கு என்ன பிடிக்குதோ அவர் செய்யட்டும் அப்படின்ட்டார். இதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரத்துல காது மட்டும் கேர்ஃபுல்லா இருந்தா அந்த நேரத்துல என்ன செஞ்சாரு, ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிடுப்பாரு. சரி, இப்ப நம்ம தாவீதுட்ட அந்த மாதிரி உள்ளதெல்லாம் மாறி ஆண்டவர்கிட்ட காது கேட்க போலாமா? ஓ 2 சாமுவேல் 5வது அதிகாரம், போ பெலிசரை உன் கையிலே நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீது சொன்னார். எல்லாம் முடிக்கிறாங்க, எல்லாம் போயிட்டாங்க. இப்ப 22வது பெலிஸ்தர் திரும்ப வந்து ரப்பாயின் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்ததற்கு அவர் சரி ஒரு இது நல்ல ஒரு கேரக்டருங்க. இதனால ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு காலையிலேயே எனக்கு ரொம்ப வீக்னஸ் இருந்துச்சு. இப்ப நேற்று நைட்ல இருந்தே நான் சொல்றேன், ஆனாலும் இந்த ஊழியம் மட்டும் தடப்படக்கூடாது. ரொம்ப பர்டிகுலரா இருக்கேன். ஏன் பர்டிகுலரா இருக்கேன்னா, நான் படுத்தா நான் சிக்காயிருப்பேன். ஆனா ஊழியத்தை விடவே கூடாது. காரணம், ஆண்டவர் காரியத்தில் நம்ம ரொம்ப பயத்தோடு இருக்கணும். அது பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீ நேரடியாக போகாமல் அவர்களுக்கு பின்னாக சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செய்திகள் நுனியிலே சொல்லுகிற இறைச்சல்களை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாக எழும்பி போ. முசுக்கட்டை செடி, ஆண்டவர் முசுக்கட்டை செடிக்கு இதுக்கு என்ன ஆண்டவர் இருக்கு? நீங்க போன சொல்லிட்டீங்களா? அதான் சொல்லுவார், நீ ஏன் சத்தத்தை கேட்கற? நான் எதை சொல்லணும் அதை நீ கேட்கணும். முசுக்கட்டை செடிங்கிறது நான் அதுல இருந்து ஒரு விஸ்பர் சவுண்ட். விஸ்பர் சவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரிகளுக்கு பயத்தை உண்டாக்குறதுக்காக அந்த இப்படி ஒரு சத்தத்தை உண்டாக்குவார். அந்த சத்தத்தை கேட்டு அவங்க பயப்படுவாங்க. அப்ப அந்த சத்தம் உனக்கும் கேட்கும், நீ அதை கேட்டு சொல்லக்கூடாது, பயப்படக்கூடாது. நீ கேட்பாய், அப்பொழுது பெலிஸ்தர் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். ஆண்டவர் ஒன்று சொன்னா செய்வாரு, அவர் புறப்பட்டு போவாரு, நீ பின்னாடியே போகணும். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து, கட்டளையிட்ட பிரகாரம் செய்வதற்கு காது வேணும். காது ஒழுங்கா இல்லைன்னு நினைச்சது பிரயோஜனம் கிடையாது. அதனால நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 5:20. தாவீது பாகால் பிரேமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர் உடைந்து போகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார். என்ன ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை காட்டுறாங்க. தாவீது தண்ணி அடிச்சு புகிட்டே இருக்கும், அது எதிர்த்து வந்து சண்டை போடாது. அப்ப ஆண்டோடைய வார்த்தையை கவனமா கேட்டு போனா போகணும், போகாதனா போகக்கூடாது. அப்ப தண்ணி எப்படி அடிச்சு தட 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 தடன்னு போகுமோ அப்படி எல்லாம் சத்துரு ஓடுறாங்க. மிக அருமையாக விளக்குறார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த தலத்திற்கு பாகால் பிரசிம் என்று பெற்றார். அங்கே பெலிஸ்தியர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விக்கிரகங்களை அவங்க என்ன செய்வாங்கன்னா தங்களுக்கு முன்பாக வச்சிருப்பாங்க. ஒரு எகிப்து அவங்க யுத்தத்துக்கு போனாங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி விக்கிரகத்தை முன்னாடி வச்சிருப்பாங்க. அதை பார்த்த இஸ்ரேல் மக்கள் ஆரோன்ட்ட கேட்கறாங்க, ஆரோனே மோசே மேல போனா என்னாச்சு எங்களுக்கு தெரியல, நாங்க எகிப்துல இருந்து இங்க வந்தோம், எங்களை வழி நடத்தின
ஒரு விக்கிரகம் எங்களுக்கு வேணும். இவர் உடனே கண்ணுக்குட்டி செஞ்சு கொடுத்தார். செஞ்சாரு. ஆனா இதை தூக்கி போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னு இது அவங்களுக்கு உதவி செய்யாது. அல்லது அடிச்சு நினைச்சாங்க, ஓடுறாங்க. ஓடி போனார்கள். அவைகளை தாவீது அவன் மனுஷனையும் சுற்றத்தான், விக்கிரகத்தையும் மக்களையும் சுற்றச்சிட்டார். காரணம் என்னன்னா காது. தாவீதை ஆண்டவர் உயர்த்தினாரு. அவர் இருதயம் சந்தோஷமா இருக்குது, காதுல கேட்குது. எல்லாமே ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் செய்வாரு, கேட்காம செய்ய மாட்டார். அதனாலதான் இந்த வசனத்தை வாசிச்சு நம்ம அதை முடிக்க இருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது அப்படி கேட்டீங்கன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 19 வசனம், ஆகையால் என் பிரியமான சகோதரி யாவரும் கேட்பதற்கு தீவிரமாய். படிப்போமா? மகா இரக்கமும் கருமையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எங்கள் காதுகள் எப்பொழுதும் அந்த பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை கேட்க திறந்திருக்க வேண்டும் ஐயா. அப்படிப்பட்ட திறந்த காதுகளோடு உண்மை நாங்கள் கிட்டி சேருவோம் ஐயா. சீக்கிரமாக நாங்கள் இந்த ராஜ்யத்துக்கு வந்து சேருவோம் என்ற நிச்சயத்தோடு ஓட எங்களுக்கு பலன் தாங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.